நான் என்ன சொல்றேன், ஸ்பூன வந்து மைண்ட் வச்சு பெண்ட் பண்றேன். ஓகேங்களா? நான் அதுக்குள்ளலாம் போல. அது உண்மையா பொய்யா அப்படின்றதுக்குள்ளயே நான் போல. பட் ஒரு பொருள் நம்ம பெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபோர்ஸ் தேவ. கரெக்ட்டுங்களா? ஃபோர்ஸ் இல்லாம நம்மளால எதையும் பெண்ட் பண்ண முடியாது. இயற்கையா 4 வகையான ஃபோர்ஸ் இருக்கு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். சயின்ஸ் வந்து இந்த 4 விஷயத்த சொல்லுது. இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்றது வந்து குவாண்டம் லெவல்ல தான் நடக்கும். நம்மளுக்கு அது தேவையில்ல. அத மறந்துடலாம். மிச்சம் இருக்கிற 2 ஃபோர்ஸ் இருக்குல்ல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதுல இந்த 2த்துல ஏதோ ஒண்ணு அவங்க யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து கிராவிட்டிய வந்து நம்மளால ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்பூனோட டிப்ப மட்டும் பெண்ட் பண்ணு அப்படின்ற மாரிலாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளால ஒரு ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸா இருக்குமான்னு கேட்டா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்றது பேசிக்கா என்னன்னா, இப்ப என்னுடைய ஆள்காட்டி விரல், கட்டை விரல் இருக்கு. இந்த 2 விரலையும் நான் இப்போ வந்து பிரஸ் பண்றேன். இங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னுடைய ஆள்காட்டி விரல்ல இருக்க எலக்ட்ரான்ஸும், என் கட்டை விரல்ல இருக்க எலக்ட்ரான்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிப்பல் பண்ணுது. ஓகேங்களா? 2 எலக்ட்ரான் டச் பண்ண விடாது. அந்த ரிப்பல்ஷன் தான் எனக்கு இங்க ஒரு ஃபோர்ஸ் மாரி, எனக்கு இங்க ஒரு பிரஷர் மாரி கிரியேட் ஆகுது. எந்த ஒரு பொருள வச்சு என்ன பண்ணாலும், நம்ம ஃபீல் பண்ற அந்த ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். அதுவும் இங்க கிடையாது. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சொல்றதே வந்து நான் வந்து மைண்ட வச்சு பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாரி தான் அவங்க சொல்றாங்க. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கிடையாது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது, நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல. அப்போ இவங்க ஏதோ 5வதா ஏதோ ஒரு புது ஃபோர்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ ஹோப் சோ. நான் என்ன பண்றேன், அது வந்து உண்மையா பொய்யான்னு கூட கேட்க போறதில்ல. ஓகேங்களா? பட் ஏன் அத ஸ்பூன் பெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்க? ஏன் பசங்களுக்கு சொல்லி தர கோச்சிங் சென்டர் நடத்துறீங்க? அதுக்கு பதிலா இண்டஸ்ட்ரிக்கு போங்க. இண்டஸ்ட்ரியில இந்த ஷீட் மெட்டல் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். அவங்கலாம் பல கோடி செலவு பண்ணி ஷீட் மெட்டல ஃபோல்ட் பண்ற மிஷின்ஸ்லாம் வாங்குறாங்க. நீங்க போயிட்டு அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு அந்த எம்ப்ளாயீஸ்க்குலாம் ட்ரெய்னிங் குடுத்து ஷீட் மெட்டல் பெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களுமே பல கோடி சம்பாதிக்கலாம் ஒரு செஷனுக்கு. உங்க தாட்ஸ கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்ப்போம்.